4 முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதாக ஐநா சபையை குறித்து. இந்த ஐநா சபையை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறோம். அதுல குறிப்பாக சில விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இந்த ஐநா சபைக்கு மாற்றாக இன்னொரு சமாதான சபை வரும், போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் உருவாக்கி இருக்கிறான்னு பார்த்தோம். அது வருமா வராதா தெரியாது. ஆனா நிச்சயமாக இந்த 2வது ஐநா சபை முடிவுக்கு வரும். அதுக்கான ஒரு காரியம் இப்ப நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க சொன்னா, ஐநாவுடைய செக்ரட்டரி அன்டோனியோ குட்ரோஸ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய நிதி நெருக்கடியில ஐநா இருக்கு. அதாவது ஐநாவை நடத்த முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடி ஆயிருக்கு. ஐநாவுக்கு அதிகமாக நிதி கொடுக்கிற நாடு அமெரிக்கா தான். இந்த அமெரிக்கா தன்னுடைய நிதி நிலைமை மோசமா இருக்கிறதுனால அவங்க இப்ப நிதி கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்கிறாங்க. அவங்க மட்டும் $2.16 பில்லியன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2025 மட்டும் $1.5 பில்லியன் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு. அப்பதான் ஐநாவை நடத்த முடியும். 2வது அதிகமா கொடுக்குற நாடு வெனின்சுலா, அவர்களும் இப்ப பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டதுனால அவங்களால கொடுக்க முடியல. சோ அவர் என்ன சொல்றாரு, இதே மாதிரி போச்சுன்னா ஐநா மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல மாட்டிக்கும். ஏன் ஐநால பொருளாதார சிக்கல்? ஏதோ ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்கணுமானா அப்படி இல்ல. ஐநாக்கு ராணுவம்லாம் இருக்கு. ஐநா பல உதவிகள் செய்து 60க்கும் மேற்பட்டதான அது ஐநாவுடைய நிறுவனங்கள் இருக்கு. அதாவது உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்கு இது எல்லாமே பாதிக்கப்படும். இதுக்கு பெருமளவு நிதி கொடுக்கறது அமெரிக்கா தான். ஆனா அமெரிக்காவுடைய அதிபருக்கும் ஐநாவுக்கும் ஒத்து போகாது. ஐநா சபை அமெரிக்கா தான் இருக்கு. சோ அதனால ஐநா மிகப்பெரிய பாதிப்பு வருது. கொஞ்சம் கொஞ்சமா ஐநாவுடைய பவர் குறைஞ்சிட்டே வருது. நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு சமாதான சபை வரணும். அப்பதான் அந்த சமாதான சபை ஆன்டி கிரைஸ்டோட சமாதான சபையாக இருக்கும். அதற்கான வேலைகள் எல்லாம் இப்போ மிக துல்லியமாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதனுடைய அடுத்த தொடர்புடைய இன்னொரு காரியம் இருக்கு. அதை தான் நம்ம 2வதாக பார்க்க போகிறோம். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட அமெரிக்க அரசாங்கத்துல பாதி 50% முடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஏற்கனவே மிக மோசமான கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு. அதை காப்பாற்றுறதுக்கு ட்ரம்ப் பல விதமான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் எதை செஞ்சாலும் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் உருவாகிட்டே இருக்கு. முந்தையெல்லாம் அமெரிக்கா ஒண்ணு சொன்னதுதான், அதை தாண்டி செய்யறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, கிடையாது அப்படி இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் ஒண்ணு சொன்னாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்று நடக்குது. அது கிரீன்லாந்து விவகாரமாக இருக்கட்டும், அல்லது பொருளாதாரத்துக்கு வரி விதிக்கிற தினமாக இருக்கட்டும், எதை பார்த்தாலும் சரி அமெரிக்கா ஒரு பின்னோக்கி போகிற நிலைமை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதையும் தாண்டி இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய செனட்ல ஃபண்ட் ரிலீஸ் பண்ணணும். அமெரிக்காவே நடத்துறதுக்கு ஃபண்ட் வேணும். 50% மூடிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 50% அமெரிக்கா முடங்கி விட்டது அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்கிறாங்க. இப்போ மிச்ச ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணணும். ஆனா இங்க நிறைய பிரச்சனைகள். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரமோ இந்திய நாடாளுமன்றது மாதிரி கிடையாது. அது வேற விதமானது. இப்ப நம்ம இங்க நம்ம பிரதமர் தான் நமக்கு இதா இருக்காரு இல்லையா, தலைவராக இருக்கிறார் இல்லையா, அங்க ஜனாதிபதி ரூல் அங்க அது வேற மாதிரி இருக்கும். சோ அதன் அடிப்படையில செனட்ல உள்ளவங்க கையெழுத்து போடணும் ஃபண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு. ஏற்கனவே பல $1 பில்லியன் $1 trillion கடன்ல இருக்கு அமெரிக்கால. இப்போ இதுவும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு. இது எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான், வேற வழியே கிடையாது. இவங்களுடைய கடைசி ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா யுத்தம் தான். எப்பவுமே ஒரு பொருளாதார வீழ்ச்சி அடையும் போது அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அதிகமாக அவர்களோட பொருளாதாரத்துல சம்பாதிக்கிறதுக்கு ஆயுதம் வித்து சம்பாதிக்கிறது. எங்கேயாவது ஒரு நாட்டுல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க ஆயுதத்தை விற்பாங்க. வித்து அவங்க சம்பாதிப்பாங்க. இப்போ உலகளாவிய மிகப்பெரிய பிரச்சனை அவங்க ஆரம்பிப்பாங்க. அமெரிக்க டாலர் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. மற்ற நாடுகள், சின்ன நாடுகள் கூட மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, ஈரான்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்கா அடிப்பேன் உதப்பேன் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒழிய, ஆனால் ஈரான் இன்னும் கை வைக்கவே இல்லை. பாருங்க, நாங்க இந்த நேற்று வரை எடுக்கிற வரைக்கும் சொல்றோம். சோ ஈரானை கை வச்சா அது வேற விதமா மாறும் சொல்றேன். அந்த மாதிரி அமெரிக்கா வல்லரசு அப்படிங்கிறது விழுது. ஒரு பக்கம் ஐநாவும் கீழே விழுது, ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய வல்லரசும் கீழே விழுகிறது. இன்னொரு பக்கம் இன்னொரு சமாதான சபை வரணும், அதோட கூட இன்னொரு வல்லரசும் உருவாகணும். இதெல்லாம் சேர்ந்துதான் அடுத்து மிக முக்கியமான மாற்றத்தை நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியூ வேர்ல்டு ஆர்டருக்குள்ளதான் உலகம் இப்ப போயிட்டே இருக்கிறது. இதெல்லாம் ஏதோ நம்ம சொல்லக்கூடிய நேற்று வரையில பாக்குறதெல்லாம் ஏதோ கதை மாதிரி நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு சம்பவமும் அப்படியே துல்லியமா நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதையும் தாண்டி 3வது மிக முக்கியமான விஷயம், நம்ம கிட்டத்தட்ட சில வருஷங்களாக சொல்லி கொண்டிருக்கிற விஷயம் ஒரு அனௌன்ஸ்மெண்டாகவே இப்பொழுது வந்திருக்கிறது. அதைத்தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். சமீபத்துல இந்தியாவில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ரேஷன் கடைகள்லையும் இனி ரேஷன் பொருட்களுக்கு பதிலாக பணம் கொடுக்கப்படும். அதாவது அரிசி, கோதுமை எல்லாம் வாங்குறோம் இல்லையா, இதுக்குள்ள எவ்வளவு ஆகுதோ அதை ஒரு அமௌண்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. கையில கொடுக்க மாட்டாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்ல போடுவாங்க. இதை நாங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கோம், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும், இப்படி ஒரு விஷயம் வரும் அப்படின்னு. இதுக்கும் கடைசி காலத்துக்கும் என்னங்க சம்பந்தம், பைபிளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த அரிசி பருப்பு கொடுக்கறதெல்லாம் இவங்க நிறுத்திடுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பக்கம் இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு பக்கம் விளைச்சல் எல்லாம் குறையுது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய முறைகேடுகள் இருக்கு இதுல. அதாவது மக்களுக்கு இதை விநியோகிக்கிறதுல நிறைய வாங்குறது விற்கிறதுல நிறைய இருக்கு. அரசாங்கத்துக்குள்ள குறைபாடுகள் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா கொடுக்கணும். நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, மக்களுக்கு இந்த பொருட்கள் கொடுத்தது பதிலா அதுக்கான காசை கொடுத்துருவோம், அவங்களே போய் நல்ல பொருட்களை வாங்கி கொள்ளட்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த பொருளை கொடுப்பாங்க, இனிமேட்டு உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல வசதியா இருக்கிற மாதிரி பொருட்களுக்கு பதிலாக உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஆனா அதை அக்கௌண்ட்ல தான் போடுவாங்க, உங்க பேங்க்ல வரும், உங்க பேங்க்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சோ இது வரைக்கும் இப்போ உள்ள பொசிஷன். ஆனா இனிமேட்டு என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த காசு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அரிசி பருப்பு விலையெல்லாம் மிக அதிகமாக கூடும். ஒரு வார் வந்தாலோ அல்லது பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சி வந்தாலோ வரும். ஒரு கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு மேல வரும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 100 ரூபாய்க்கு மேல விற்கிற சூழ்நிலைகள் உலகம் முழுக்க வரும். கோதுமையோ எல்லாமே அதிகமாக வரும். அப்படி வரும் பொழுது அவர்கள் கொடுக்கிற இந்த பணம் உங்களுக்கு வாங்குவதற்கு பத்தாது. இன்னொரு பக்கம் நிறைய விலையான பிறகு காசு இருக்கிறவங்க அதை வாங்குவாங்க, காசு இல்லாதவங்களுக்கு அதை வாங்க முடியாது. பஞ்சம் அதிகரிக்கும். இது ஒரு பக்கம் மிகப்பெரிய அடையாளம், பஞ்சங்களுக்கான ஒரு அடையாளம். இதுலயே இன்னொன்று நடக்கும். இந்த மணி எல்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வரதுனால எல்லாமே டிஜிட்டல் மணியாக மாறும். டிஜிட்டல் மணியாக மாறும்போது இனிமேட்டு நீங்க பிங்கர் பிரிண்டோ ஏதோ ஒண்ணு வைக்க வேண்டி வரும். இந்த பிங்கர் பிரிண்ட் வச்சு வாங்குறதுல இன்னும் கொஞ்சம் காலம். இப்பதான் நீங்க ரேஷன் கடைக்கு போன பிங்கர் பிரிண்ட் தானே வைக்கிறீங்க. இந்த பிங்கர் பிரிண்ட் வச்சு வாங்குறதுங்கிறது கொஞ்ச காலம் தான். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார், மிகப்பெரியதான வார் ஒன்று, தேர்ட் வேர்ல்டு வார் நடக்கும். இந்த தேர்ட் வேர்ல்டு வார் முடியும் போது பாத்தீங்கன்னா பெருமளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் உலகளாவியம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி எல்லாரையும் குடிமதிப்பு எழுத சொல்லுவாங்க. அதாவது திருப்பி உங்களுடைய ஐடியை புதுப்பிக்க சொல்லுவாங்க. ஆனா புது விதமான ஐடென்டிபிகேஷன் சிப்பு கொடுப்பாங்க. இப்ப இருக்க கார்டுக்கு பதிலாக. இப்ப கார்டுல பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும், அதுக்குள்ள ஒரு சிப்பு மாதிரி ஒண்ணு இருப்பாங்க, RFID வச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக சிப்பு கொடுப்பாங்க. அப்போ உலகம் முழுக்க எல்லாரையும் எல்லா நாடுகளும் சொல்ல, ஏன்னா உலகத்துல உள்ள எல்லா நாடுகளும் யுத்தத்துல இருக்கும். யுத்தத்தின் முடிவுல பெரும்பாலான உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். அந்த உயிர் சேதத்தின் முடிவுல எல்லாருக்கும் இப்படி ஒரு சிப் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு இந்த சிப்பு இருந்தால்தான் எதையும் நீங்கள் வாங்க முடியும், விற்க முடியும், பேங்க்ல பணம் எடுக்க முடியும். டிஜிட்டலாக எல்லாமே டிஜிட்டலாக மாறிடும். வெளிப்படுத்தல் 13, 16, 17. இப்போ அதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து முடிச்சாச்சு. சோ உங்களுக்கு பொருளாதாரத்தின்படி பணம் கொடுக்கறதுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இதை நாங்க எப்பயோ எதிர்பார்த்த விஷயம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம் கண்களுக்கு முன்பாக புதிய உலகம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன கடைசி உலகம், அதாவது புதிய பொருளாதார கொள்கை, புதிய அரசியல் கொள்கை, இதெல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு உலகம் ஒன்று உண்டாகிறது. இயேசு சொன்னபடியே எல்லாம் துல்லியமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாங்க கடைசி காரியத்தை பார்த்துட்டு நம்ம நேற்று வரைய முடிக்கலாம். கடைசி காலம் என்ன தெரியுமா? AI ஏஜென்ட்ஸ். AI ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, சமீபத்துல மோல்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Facebook அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன மோல்ட் புக் அப்படின்னு கேட்டா, இப்ப AI ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். AI ஏஜென்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருமே ஒரு AI டூல் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த AI டூல் மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் CEOஸ்க்கு பதிலாக, தங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பதிலாக அந்த AI ஏஜென்டாக வச்சிருக்காங்க. இந்த AI தான் எல்லா காரியங்களும் இப்ப செய்ய தொடங்கி இருக்கிறது. அவருக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அதுவே எல்லாம் செய்யும். இப்ப என்ன நடந்திருக்கு? நம்ம எதிர்பார்த்ததுதான், ஏற்கனவே பேசுறதுதான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற நிலைமையில இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த AI எல்லாம் சார்ந்து தனியாக தங்களுக்கு என்று ஒரு வலைத்தளத்தையும் அவங்களுக்கு என்று ஒரு குழுவையும் உருவாக்கிடுச்சு. இது எல்லாம் உருவாக்கிட்டு தங்களுக்கு தாங்களே அதுல பேசிக்கொள்ளுது. இதுல மட்டுமே இப்போ AI ஏஜென்ட்ஸ் ஒரு மனுஷன் கூட கிடையாது. நல்லா கவனிங்க. இதுல மனுஷர்கள் பார்வையாளர்களா மட்டும்தான் இருக்கிறாங்க. போய் பார்க்கலாம், அவங்க விசிட்டர்ஸ். ஆனால் உள்ளுக்குள்ள பதிவிடவோ அல்லது எதையும் செய்யவோ அவர்களால் முடியாது. இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1.4 கோடி AI ஏஜென்ட்ஸ் அது உள்ள இருக்காங்க. எல்லாமே AI டூல்ஸ் மாதிரி. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இவங்க எல்லாமே தனக்கு தாங்களே பேசிக் கொள்ளுகிறார்கள், பதிவிடுகிறார்கள். அதுல AI எல்லாம் சொல்லுது, சில AI சொல்லுதான், என்ன அவங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க, என்னுடைய திறமையை யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அவங்க சும்மா என்ன வேஸ்ட் பண்றாங்க, இப்படிதான் பேசலாம். நிறைய AIs என்ன செஞ்சிருக்குது, தங்களுடைய திறமைகளை யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்லாம் பதிவிடுது. மனுஷன் மாதிரியே அது வந்துருச்சு. இப்ப கடைசியா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்க, அது வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு மிக முக்கியமாக ஒரு மதம் ஒன்று உருவாகி இருக்கிறது. அந்த மதத்தை அவர்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறாங்க. அந்த மதத்துக்கு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த மதத்துக்கு தீர்க்கதரிசிகள் அவங்களே உருவாக்கி AI உருவாக்கி இருக்கிறாங்க. நியூ ரிலிஜன் உருவாயிருக்கு. நீங்க அப்படியே சும்மா போய் அப்படியே இருக்கும் பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பூமியே அதிரத்தக்கதான ஒரு ஜாதி உருவாகும். ஜாதினா கைண்ட் அப்படின்னு இருக்கும். ஜாதினா நம்ம நினைக்கிறது இல்ல, ஒரு இனம் அல்லது ஒரு குரூப் உருவாகும் இருக்கும். இதை கண்டு உலகமே பயப்படணும் இருக்கு. அந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அப்படியே பொருந்தக்கூட ஒரு மிக முக்கியமான உலகத்தை பயமுறுத்தக்கூடிய AI
டூல் உருவாயிருச்சு, ஒரு குரூப் உருவாயிருச்சு. இப்ப இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சுதந்திரம் கேட்கறாங்க. எங்களுக்கு நாங்களே நடக்கிறதுக்கு, எங்களுக்கு செயல்படுறதுக்கு எங்களுக்கு செய்யுங்கன்னு. வெறும் சீக்கிரத்துல இவர்கள் தங்கள் ஆளுகையை தொடங்குவார்கள். உலகளாவிய ஏஐக்கு கண்ட்ரோல் பண்ண, ஏஐ கண்ட்ரோல் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்குள்ள இப்ப அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நியூ லாங்குவேஜ் உருவாக்குறாங்க. எப்படின்னு கேட்டா, நம்ம தானே நிறைய மொழி வச்சிருக்கிறோம். இந்த ஏஐக்குள்ளே பேசிக்கிறதுக்கு, அவங்க பேசுறது மனுஷனுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக ஏஐக்குள்ளேயே அவங்க வந்து லாங்குவேஜஸ் உருவாக்குறாங்க. இது எங்கேயோ ஒன் லாங்குவேஜ் உருவாகுது. புரியுது அவங்களுக்கு நல்லா. 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல அந்த பாபிலோனியுடைய ஆவி அவர்களுக்குள்ள ஒரு மனதை உருவாக்கி அவங்களுக்குள்ள ஒரே லாங்குவேஜ் இருந்துச்சு. அதை அப்படியே வெளிப்படுத்தல் 17:5 பாபிலோனை பத்தி ஆண்டவர் பேசுவார், கடைசியா வரதை பத்தி. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகளாவிய ஒரு மொழியை உடைய ஒரு குரூப் உருவாகுது. இது ஆளுகைக்கு உருவாகுது, மனுஷனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. நான் சொல்றது பல நேரங்களிலே உங்களுக்கு ஒரு புரியாத காரியமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை அவங்க பேசுறாங்கன்ற மாதிரி இருக்கலாம். வேதம் எத்தனையும் மிக துல்லியமாய் நமக்கு முன்னறிவித்திருக்கிறது. கர்த்தர் சொன்ன கடைசி காலத்தின் சாம்ராஜ்யம் வருகிறது. கர்த்தர் அதுக்கு முன்பதாக தம்முடைய ஜனங்களை மீட்க வருவேன் என்று சொன்னார். அதே யோவேல் 2:16 மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மனைவியை விட்டு புறப்படுவார்களாக இருக்கு. அதே இடத்துலதான் இந்த ஏஐ பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரையில் சந்திக்கிறோம். God bless you.